ஒன்றுமில்லாத கழுவியும் டீல் பண்ண முடியும். யாரையும் டோன்ட் லுக் பீப்புள் பை அவுட்வேர்ட், வெளிப்புற தோற்றத்தை வைத்து இதை எடை போடாதிருங்கள். முன்னவதெல்லாம் ஆமாம், கல்யாணம் பண்ண போகிறவங்கள கவனிச்சிக்கணும். எவன் கேட்குறான் சொன்னான், டேய் வேணடா அதெல்லாம் கவரிங்கடா. இல்லை பாஸ்டர், அவங்க சொல்லிட்டாங்க 50 போடுறேன்னு. என்னது 50 கிராமு? புரியுதா? அவனுக்கு தெரியல, எல்லாமே இன்ஸ்டால்மெண்ட்னு தெரியல அந்த பையனுக்கு, புரிய மாட்டேங்குது. இருக்கிறவங்களா என் பேச்சை கேளுங்க. நீ கேட்டுன பிரயோஜனம்? இருக்கிறவங்களாவது என் பேச்சை கேளுங்க. எனக்கு தெரியுது இது என்னது இல்லை. முன்னதெல்லாம் இளையகுமாரன் எதனால தான் அங்கே போனான்? அங்கே ஏதோ ஒரு கிளிட்டரிங் இருந்துச்சு, ஒரு பளிச்சல் தெரிஞ்சது, வெளிச்சம் பிரகாசித்தது, ஒளிமயமான எதிர்காலம் என் கண்களிலே தெரிகிறது. என்ன தெரிஞ்சுது? பன்னிக்குட்டி தான் தெரிஞ்சுது. அவன் நினைத்தது ஒளிமயமான எதிர்காலம், ஆனால் அவன் போய் தங்கினது பன்றிகள் கூட்டம். உனக்கு ஒளிமயமான எதிர்காலம், ஆனால் நீ போய் சேர்ற இடம் இல்லை. பாருங்க, அவன் அங்கே இருந்திருந்தானா தவிடு தேவையே இல்லையே. என்னங்க தவிடு? நானும் பசியினால் சாகுறேன், அந்த வார்த்தை இருக்குதுல்ல, நானும் பசியினால் சாகுறேன். நீ சொல்லுங்கள், நீ சாக வேண்டிய அவசியமே இல்லை, நீ வாழ வேண்டிய நபர். கரங்களை சொல்லுங்கள், வாழ வேண்டிய நபர். சத்தமாக எவ்வளோ அதெல்லாம் தாண்டி வந்துட்டீங்க, எனக்கு தெரியும். என்னங்க, கயிறு கட்டினது, ஸ்டூல் மேலே நின்னது, என்னங்க கெரோசின் வாங்கினது, மாத்திரை வாங்கினதெல்லாம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இத்தனை பேர் தெரியாதா? கிட்ட போனது, தண்டவாளத்து கிட்ட போனதெல்லாம் சொல்லுங்கள், அதெல்லாம் என்னை காப்பாற்றினவர் என்னை இதில் காப்பாற்றுவார். வேகமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நம்பர் டூ சொல்லுங்கள், இதில் பாருங்க, தேவைகள் உண்டு, ஆனால் தேவைகளை சந்திக்கிற தேவன் உண்டு. ஒரு அழகான வசனம் சொல்லி முடிச்சிடுறேன். யோவான் 16:33 பல முறை படிச்சிருக்கலாம், ஆனால் இதை படிங்க, இதை மட்டும் படிங்க. 16:33 யோவான். அதை முதல் முறை படிக்கிற மாதிரி படிக்கணும். என்னங்க, அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் விட்டுருங்க. உபத்திரவம் உண்டு. என்னங்க, திரையில் பாருங்கள், உபத்திரவம் உண்டு, ஆனால் சமாதானமும் உண்டு. என்ன கொடுமையாக இருக்குது இது? உபத்திரவம் உண்டு, என்னிடத்தில் உனக்கு ஒன்று அதை கொடுக்கணும், இல்லை இதை கொடுக்கணும். உபத்திரவம் உண்டா, என்னிடத்தில் உனக்கு எத்தனை இது புரியுது? ஒன்று சமாதானத்தை தரணும், இல்லை உபத்திரவம் தரணும். அவர் சொல்கிறாரு, உபத்திரவம் உண்டு,